வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு 5.1 டிஎஸ்பி ஸ்மார்ட் ஆம்பிளிஃபையர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு காரைக்கால் புதுச்சேரியிலேருந்து நண்பர் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அவருக்காக இந்த ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக் இந்த மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது சப்வூஃபர் வால்யூமு, இது என்கோடர், இது பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே ப்ளூடூத்து, ஆக்ஸு, ஆப்டிக்கல், கோஎஸ்எல், HDMI, RC எல்லாமே இந்த ஆம்பிளிஃபையரில் வந்துடும். அது இல்லாமல் இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்தாலும் அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் மூலமாக இந்த ஆம்பிளிஃபையரை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பேக் சைடு உங்களுக்கு காட்டுறேன். பேக் சைடு பொறுத்தளவுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இதை ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு, இது சரௌண்டு லெஃப்ட் ரைட்டு, இது சென்ட்ரு, இது சப்வூஃபர், இது ஸ்பீக்கர் அவுட் எடுக்கிறது. டிஜிட்டல் இன்புட்டை பொறுத்தளவுக்கு ஆப்டிக்கல், கோஎஸ்எல், HDMI, RC இன்புட் வந்துடும். இதில் ஆக்ஸ் இன்புட்டு 2 வந்துடும். இப்போ இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளே என்னென்ன போட்டிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் ட்ரான்ஸ்ஃபார்மர் பொறுத்தளவுக்கு 24/24 8 ஆம்ஸ் HD ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபுல் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர். பவர் சப்ளை பொறுத்தளவுக்கு 10,000 MFT 2 கெப்பாசிட்டி போட்ட டியூல் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆடியோ போர்டை பொறுத்தளவுக்கு 6 சேனலுக்குமே DDS7294 ஐசி யூஸ் பண்ண ஆடியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஒரிஜினல் DDS7294 ஐசி அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ரிமோட் கிட்ட பொறுத்தளவுக்கு FT004G மேக்ஸ் எக்ஸோபேஸ் மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி டீகோடரை பொறுத்தளவுக்கு FT003 வெர்ஷன் 2 சாஃப்ட்வேர் வெர்ஷன் 3.5 டிஎஸ்பி டீகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி இதில் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எப்படி வயரிங் பண்ணியிருக்கேன்னு ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 24/24 இந்த டியூல் பவர் சப்ளையில் கொடுத்து அதோட அவுட்டை இந்த ஆடியோ போர்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எதுக்குமே யூஸ் பண்ணல. அதுலேருந்து 12/012 1.5 ஆம்ஸ் அவுட் வரும். அதை 2 வைண்டிங்காக பிரித்து 012 அது மாதிரி 2 வைண்டிங்காக பிரித்து ஒரு 012 இந்த போர்டில் 4 டிவைடு போட்டு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஆக்கி ஒரு கெப்பாசிட்டி போட்டு இந்த பக் கன்வெர்ட்டரில் கொடுத்து ஒரு 11 வோல்ட் வர மாதிரி டியூனிங் பண்ணி இந்த ரிமோட் கிட்டுக்கும் இந்த டீகோடருக்கும் கொடுத்தாச்சு. அதுலேயும் இன்னொரு 012 எடுத்து இந்த பக் கன்வெர்ட்டர் இன்புட்லேயே டயோடு போட்டு ஒரு கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணி அதை டிசி ஆக்கி அதில் இன்புட் கொடுத்துட்டேன். அதிலே அவுட்புட்டு ஒரு 12 வோல்ட்டுக்குள்ளே வர மாதிரி டியூனிங் பண்ணி அதை எடுத்து இந்த ஃபேன் கண்ட்ரோல் போர்டுக்கும் இந்த ஃப்ரண்ட்டில் வால்யூம் கண்ட்ரோலுக்கு லைட்டிங் வரும்ல அதுக்காக கொடுத்துருக்கேன். மற்றபடி இதில் இந்த ஆடியோ போர்டை பொறுத்தளவுக்கு DDS7294 பொறுத்தளவுக்கு இந்த ஆடியோ போர்டில் 2 கெப்பாசிட்டி வரும். அந்த கெப்பாசிட்டி பூரா நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆடியோ போர்டில் வர DDS7294 வர கெப்பாசிட்டி ரிமூவ் பண்ணிடுறது நல்லதுன்னு சொல்லியிருப்பேன். அது மாதிரி இதில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு சூப்பராக ஆடியோ அமைஞ்சிருக்கு. அந்த கஸ்டமர் இதில் எல்லாமே 8 இன்ச்சு யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்வூஃபர் அதே மாதிரி 5 சேனலுக்கு எல்லாமே 8 இன்ச் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரே சேமாக இந்த DDS7294 போட்டோம். இது ஒரு சேனலுக்கு 100 வாட்ஸ் கணக்கு வரும். ரெண்டாவது இந்த ஐசியை பொறுத்தளவுக்கு ஆடியோ ரிசல்ட்டு அருமையாக இருக்கும். அதனால தான் இந்த ஆடியோ போர்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஆன் பண்ணிட்டேன். இப்போ பாஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன ஹம்மிங் ஈஸை எதுவுமே கிடையாது. சூப்பராக அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி வயரிங் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆடியோ போர்டில் அந்த ஹம்மிங் ஈஸி எதுவுமே இல்லாமல் சூப்பராக அமைஞ்சிருக்கு ஆம்பிளிஃபையர். ஆன் பண்ணுறேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரை ஃபிட் பண்ணிட்டு ஒரு கஸ்டமருக்காக ஒரு ஆடியோ டெஸ்டிங் பார்த்துடலாம். இல்லை HDMI, RCலாம் எப்படி ஆடியோ வருது அதையும் பார்த்துடலாம். இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் HDMI, RC இன்புட் கொடுத்துருக்கேன். மற்ற ஸ்பீக்கர் லைன்லாம் கொடுத்தாச்சு. சும்மா ஒரு ஆடியோ டெஸ்டிங் பார்த்துக்கலாம். You won't just hear glass break. You'll hear
slightly battered and bruised baseball fly past your right ear. As a cloud of debris blooms and shards of glass trail overhead. Just before gravity takes hold, scattering chaos to the four corners of the room. While the sound of a scared little kid running like hell fades away in the distance. அடுத்து இந்த மொபைலில் மட்டும் ஷார்ட்டாக உங்களுக்கு சவுண்டு இதெல்லாம் வச்சு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு எஃப்டி லிங்கை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதில் செட்டிங்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் கனெக்டடு டிவைஸ்ன்னு இருக்கும். இது இப்போ கரண்ட்டில் எது இருக்குதுன்னு காட்டுது, இதுதான் அவைலபிள்னு காட்டுது. இந்த ஆம்பிளிஃபையர் தான், அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்டடுன்னு வந்துடுச்சு. இங்கே வால்யூம் வைக்க வைக்க அங்கே டிஸ்பிளேலையும் ஒரு இது கூடுது. இப்போ ஏதாவது ஒன்று ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு டிடிஎஸ் வீடியோ ப்ளே ஆகுது. இதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே டிடிஎஸ் 5.1 வருது. வால்யூம் வைக்கிறேன். ஒவ்வொரு வால்யூம் வச்சு காட்டுறேன். எல்லாத்தையும் குறைச்சிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் வைக்கிறேன். இப்போ சென்ட்ரு, இப்போ சரவுண்டு, எல்லாமே வச்சு காட்டுறேன். இப்போ இதுலேயே மொபைல்லையே நீங்கள் ஆப்டிக்கல் குவாசல் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு கஸ்டமருக்கு இப்போ அனுப்ப போகிறோம். இது மாதிரி ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க. நன்றி, வணக்கம்.